என்னது? தமிழ் ஸ்கூல் படிச்சாக்கா பப்ளிக்ல மலாயில இங்கிலீஷ்ல பேச தயக்கமா இருக்கா? ம். உங்க வீட்ல அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்கார பிள்ளைங்க யாராச்சும் 6ஆம் ஆண்டு படிச்சு அடுத்து ஃபார்ம் 1 போறதுக்கு இருக்காங்களா? நீங்க ஜோஹர் பாரு வட்டாரத்துல வசிக்கிறீங்களா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு நண்டு கதை யூடியூப் சேனல். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யார் யாரு நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் 6ஆம் ஆண்டு முடிச்சுட்டு அடுத்து ஃபார்ம் 1க்கு போகிறதுக்கு இருக்காங்களா? காரை நகர் நட்புறவு மையம் ஏற்பாட்டில் மாணவர் தன்னாளுமை முகாம் எதிர்வரும் 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024 முதல் 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024ஆம் தேதி வரை, அதாவது 21 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 21 நாள் உங்களுக்காக கங்காபுலாய் பழைய தமிழ் பள்ளியில் நடைபெறுவது. இந்த முகாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா முற்றிலும் இலவசம். இந்த கேம்ப்ல கலந்து கொள்ள மாணவர்களுக்கு காலை உணவு, மத்தியான லஞ்சு, டீ பிரேக், டின்னர், சப்பர் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ் ஸ்கூல் படிச்ச மாணவர்கள், அதாவது எல்லாரையும் நான் சொல்ல வரல, சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ் பள்ளியில படிச்சுட்டு செகண்டரி ஸ்கூல் அதாவது அவங்க தமிழ் பள்ளியில வந்து படிக்கிற மொழி எல்லாமே தமிழ்லேயே தான் படிப்பாங்க. அதாவது டீச்சராக இருக்கட்டும், மலாய் சொல்லிக் கொடுக்குற டீச்சராக இருக்கட்டும், ஒரு 2 ஸ்கூலில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மலாய் டீச்சர் வந்து மலாய் பாடத்தை சொல்லி தருவாங்க. மற்ற ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ஆசிரியர் தான் வந்து மலாய் மொழி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மலாயில் இல்லைன்னா இங்கிலீஷில் பேசி பழகிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து மனுங்கா ஸ்கூலுக்கு போகலான்னாக்கா அவங்களுக்கு மனுங்கா ஸ்கூலுக்கு போக்குள்ள அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுனாக்கா அவங்களால வந்து சக மாணவர் கூட வந்துட்டு உரையாட கூச்சம் இல்லாமல் உரையாட முடியல. அதாவது 4 பேர் முன்னாடி பப்ளிக் ஸ்பீச் அவங்களால கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எப்படி தவிர்க்கலாம்? இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுனால மாணவர்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் டிசிப்ளின், அப்புறம் செல்ஃப் மோட்டிவேட்டிங் கண்டிப்பாக அவங்களால இந்த ப்ரோக்ராம் மூலிமா அவங்கள வந்து மேம்படுத்திக்க முடியும். இந்த ப்ரோக்ராமுக்கு 100 மாணவர்களுக்கு மட்டுமே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால கீழே தெரியுற இந்த நம்பருக்கு இப்பயே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. மற்றும் நீங்க யாராச்சும் இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண போறீங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணி நேரடியாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு கால் பண்ணி அவங்களை தொடர்பு கொள்ளுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் வெற்றிகரமா அமையறதுக்கு நம்ம எல்லாருமே உறுதுணையா இருப்போம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.